நிறைய உண்மையெல்லாம் பேசிடுவாங்க. கடைசியா என் பொண்ணுகிட்ட எப்ப சண்டை போட்டேன் உண்மையை சொல்லாம ஏடா கூடமா கேட்டீங்கன்னா ஏடா கூடமா பதிலும் வரும். கல்யாணத்துல நான் ரொம்ப எகென்ஸ்டா இருந்தேன். இவனுக்கு வேண்டவே வேண்டாம். 1 மணி நேரத்துல உங்களை மயக்கிட்டாராமே. அவன் அப்படி நினைச்சுட்டு இருக்கான் பைத்தியக்காரன். நான் என் பொண்ணை எப்படி வளர்த்துருக்கேன்? சூப்பரா வளர்த்துருக்கீங்க. ஆமா, நீங்க வந்து மருமகன்ட்ட என்ன கொஸ்டின் கேட்கணுமா கேட்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் நீ என்னை பார்க்குறச்ச உனக்கு என் மேலே ஏதாவது பயம் இருந்தது? என்னை பற்றி என்ன நினைச்சு? இல்லை, உங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களை பற்றி பயமுறுத்தி தான் அனுப்பிச்சாங்க. ஆமாம், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஐயோ அவங்க அம்மா வந்து பயங்கர ஸ்ட்ரிக்ட், ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு, ஜாக்கிரதையாக பேசுன்னு. ஸோ அந்த பயத்தோட தான் வந்தேன். ஆனால் பார்த்து உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் டைம் நேரில் பார்த்து ஃபோனில் தான் பேசினேன். அதுக்கப்புறம் நேரில் பார்க்கும்போது நீங்கள் பேச நான் கூல் ஆகிட்டேன். ஓகே இவங்க நம்மள மாதிரி தான் போல இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஈஸியாக நமக்கு ஜெல் ஆகிடுவாங்க. அதனால என்ன சொல்கிறேன்னா, ஆளை பார்த்து யாரையுமே எடை போடக்கூடாது. நான் என் பொண்ணை எப்படி வளர்த்துருக்கேன்? சூப்பரா வளர்த்துருக்கீங்க. எக்ஸாம்பிள் சூப்பரா வளர்த்துருக்கீங்க. இல்ல சூப்பர்னா அது எனக்கு கஷ்டமா இருக்குது. ரொம்ப நான் வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிற கேரக்டர், இப்படிதான் இருக்கணும்னு நினைக்கிற கேரக்டர் இவ. ஸோ வந்து அந்த விதத்துல நீங்க நான் அடிக்கடி சொல்லுவேன், உங்க அம்மா மாதிரியே பண்ற நீ, உங்க அம்மா மாதிரியே பேசுற நீ அப்படின்னு. ஸோ ரொம்ப இப்படிதான் இருக்கணும், இப்படிதான், இதுதான் ரைட்னா இதுதான் பண்ணணும். நான் கொஞ்சம் இப்படி போயிட்டுலாம் இப்படி வருவேன். அவ இந்த மாதிரி போறதெல்லாம் கிடையாது, இப்படிதான். ஆமா, உனக்கு என்கிட்ட ஏதாவது கேள்வி கேட்கணும்னு நீ நினைச்சீன்னா இப்போ நீ கேட்கலாம். ஏடா கூடமா கேட்டீங்கன்னா ஏடா கூடமா பதிலும் வரும். ப்ரோ இவங்க மிரட்டுறாங்களா இல்லை என்கிட்ட கேள்வி கேட்க சொல்றாங்களா? இல்லை, உங்ககிட்ட கேட்கணும்னா நான் நிறைய கேட்டிருக்கேன். பட் கேட்காத கேள்வின்னு பார்த்தா எதுவுமே இல்லை. ஒரே விஷயம் சொல்லணும், ஐ லவ் யூ. எவ்வளவு சண்டை போட்டாலும் கேள்வி கேட்குற அளவுக்கு உங்ககிட்ட எதுவுமே நான் நடந்துக்கல. இப்போ உண்மையை சொல்லணும், என் மேலே எதுக்காவது நீ வருத்தப்பட்டிருக்கியா? நடுவில் அந்த 9 மாதம் என் ஃபோனை பிளாக் பண்ணதுக்கு தான் வருத்தப்பட்டேன். அதுக்கு என்னடா நம்ம காரணம் நான் தான் சண்டை போட்டேன். ஆனால் வந்து சாரி சொல்ல ட்ரை பண்ணுறேன், ஃபோனை ரீச் பண்ண முடியல. தான் கடைசியில் பொறுக்க முடியாமல் தான் நேர்லேயே வந்துட்டேன். கடைசியாக என் பொண்ணுக்கிட்ட எப்போ சண்டை போட்டேன்? என் பர்த்டேக்கு முன்னது நாள். பர்த்டே எப்போம்மா? 28 செப்டம்பர் 28 27 அன்னைக்கு சண்டை காலையில். எதுக்காக இல்லை நான் சொல்ல மாட்டேன், சண்டை. அப்புறம் அன்னைக்கு நைட்டே சரியாச்சு. இல்லை நிஜமாவே நான் வந்து இப்போ ஒரு நார்மல் ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிற பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்தா கூட இந்த அளவு வச்சுருப்பானான்னு எனக்கு தெரியாது. நிஜமாவே அவளை நல்ல ஒரு ஹைட்டில் தான் உட்கார வச்சுருக்கான். அதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷந்தான். இன்னும் அந்த சண்டை இல்லாமல் ஒரு நார்மல் ஃபேமிலியாக நான் எப்பவும் என் பொண்ணுக்கு ஒரு வார்த்தை சொல்லுவேன். இப்போ என் மாப்பிள்ளையும் என் பிள்ளையாக நினச்சி நான் சொல்லலான்னு நினைக்கிறேன். என் பொண்ணு சின்ன வயசில் நடிச்சிட்டு இருக்கிறச்ச உள்ளே வரும்போது நான் சொல்லுவேன், செருப்பை கழட்டும் போதே நீ பிரீத்தி ஆக்டருங்கிறத மறந்துட்டு அம்மாவுக்கு பொண்ணாக உள்ளவா. நான் எப்படிப்பட்ட மாமியார் நீ நினைக்கிறேன்? ஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருந்தாலும் என்னை விட்டு கொடுக்காம என்னை ரொம்ப லவ் பண்ணுற ஒரு யூனிட்டியாக ஒரு ஃபேமிலியாக இருக்கணும்னு நினைக்கிற ஒரு மாமியார். நீ பிச்சுக்கோ, நீ அங்கே இரு, நீ நல்லா இருக்கியா, நான் இங்கே நல்லா இருக்கேன், என்னை டிஸ்டர்ப் பண்ணாதேன்னு நினைக்காம எல்லாரும் ஒன்றா இருப்போம், ஃபேமிலியாக இருப்போம், சந்தோஷமாக இருப்போம் அப்படின்னு நினைக்கிற ஒரு மாமியார். அது முக்கியமாக ஒரே லைனில் சொல்லணும்னா என்னை மருமகனாக பார்க்காம பையனாக பார்க்குற ஒரு மாமியார். பிரீத்தி, நீ அம்மாட்ட கேட்குற கொஸ்டின். நான் இன்ஃபேக்ட் இப்போ நாங்கள்லாம் உங்ககிட்ட நான் சொன்ன மாதிரி ஒரு சின்ன விஷயங்கள் அம்மா பண்ணதை பார்த்து தான் நான் பண்ணுறேன். இப்போ நீ அந்த மாதிரி மோல்ட் ஆனதுக்கு காரணம் வாழ்க்கையில் பட்ட அவமானங்கள். சரியா? ஒரு மனுஷன் வந்து எல்லாத்தையும் கடந்து போடா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வரணும்னா அடிப்பட்டு மிதிப்பட்டு அதையும் தாண்டி நிமிர்ந்து நம்ம வாழ்ந்து காட்டுறோம் பாருங்க, அதுதான். மண்ணோட மண்ணாக போகாமல் உன் லெவலுக்கு மேலே நான் வருவேன். என் குழந்தைகள் நீங்கள் அந்த இடத்துக்கு என்னை கொண்டு வந்துட்டாங்க, என்னோடய ஹஸ்பண்டும் குழந்தைகளும். இப்போ பதில் இல்லை யாருக்கிட்டே. இதுதான் கடவுள் கொடுத்த கிஃப்ட். எக்ஸ்ட்ராடினரி ஆன்சர், பியூட்டிஃபுல்.